ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேஜ் குகன் பிளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ப்ரெட்டும் எக்கு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நான் 4 முட்டை எடுத்துருக்கிறேன். அது குக்கர்லேயே வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சா சூப்பராக உடையாமல் இருக்கும். நாம் பார்த்துட்டே இருக்கணும்னு தேவையில்லை. பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. நீங்களும் இந்த ட்ரிக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முட்டையை தொளிச்சு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ப்ரெட் கிராம்ஸ் 4 எடுத்திருக்கேன். நீங்கள் இப்படியே போட்டு ரோஸ்ட்லாம் பண்ண தேவையில்லை, சும்மாவே போட்டு அரைச்சிங்கனாவே இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு நான் உருளைக்கிழங்கு இன்னொரு குக்கரில் உருளைக்கிழங்கு பொடிசாக கட் பண்ணி அதையும் குக்கரில் வச்சாச்சு. அது விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது நான் தோல் நீக்கிட்டு நல்லா மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ரெட்டும் முட்டையை வச்சு செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுத்து விடலாம். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா இது நல்லா வெந்துடணும். கொஞ்சம் 4-5 விசில் விட்டுருங்க. வாங்க மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நான் இன்றைக்கி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் 2 வெங்காயம் உள்ளே போட்டுக்கலாம். இதை நல்லாவே வணக்கிக்கலாம். ரெண்டு பொடிசாக நறுக்கி வச்ச தக்காளி, இல்லை அரை தக்காளி கூட போட்டுக்குங்க. தக்காளி பிடிக்காதவங்க தக்காளி சேர்த்தனாலும் சேர்த்திக்கல, இது ஆப்ஷனல் தான். கூடவே மஞ்சள்தூள், உப்பு, நல்லா இதுவும் வணக்கிக்கலாம். மேஷ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா இது தண்ணி விடாமல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. தண்ணி விட்டுட்டிங்கன்னா கொல கொலன்னு போயிடும். நம்மளுக்கு பால் பிடிக்கிறதுக்கு வராது. நான் வீட்டு மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், நீங்கள் உங்களுக்கு எந்த ஸ்பைசஸ் பிடிக்குதோ நீங்கள் அதை சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டு மிளகாத்தூள் 1 டீஸ்பூனும் கரம் மசாலா எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா உருளைக்கிழங்கு மசாலா நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிது இது பண்ணிட்டிங்கன்னா குலைவாக போயிடும், உருண்டை பிடிக்க வராது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா ரெடி. அடுத்து நம்ம முட்டையை 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போலவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு எக்கு உடச்சி ஊற்றிக்கலாம். அது டிப் பண்ணி எடுக்கிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு மாறிக்கிட்டும். பெப்பர், உப்பு சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம கட் பண்ண வச்ச முட்டையும் நம்ம மசாலாவையும் உருண்டை பிடிச்சிக்கலாம். அது கொஞ்சம் உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா கெட்டியே இது பண்ணிட்டீங்கன்னா நல்லா இதாயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் உருண்டை பிடிச்சி முன்னாடி ஒரு பக்கம் பின்னாடி ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு ரோல் பண்ணிங்கன்னா நல்லா உருண்டை ஷேப்புக்கு வந்துடும். ஈஸியாக தான் இருக்கும். இது போலவே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உருண்டை பிடிச்சாச்சு. இனி எக்கில் ஒரு டிப் பண்ணி ப்ரெட் கிராம்ஸ் அதில் ஒரு ட்ரிப் பண்ணி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. குழந்தைங்க நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. ப்ரெட் கிராம்ஸிலே ஒரு ட்ரிப் பண்ணி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் ப்ரெட் கிராம்ஸை நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. கேப் இருந்துச்சுன்னா நம்ம பொரிக்கும் போது அந்த மசாலா எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம உருண்டை பிடிச்சி வச்சதெல்லாம் உள்ள ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நம்மளுக்கு எக் ரோல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்நாக்ஸுக்கு சூப்பரான ரெசிபி. இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.